ஐயப்பனுக்கு போர் பயிற்சி கொடுத்து வில்லாதி வீரனா உருவாக்கணும்னு சொல்லி முருகனை சிவனை அனுப்பி வச்சாருங்கிறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல வைகுண்டத்தை காமிக்கிறாங்க. முருகனும் விநாயகரும் அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க ரெண்டு பேரையும் வரவேற்கிற மகாவிஷ்ணுவும் லட்சுமியும் என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா அப்படின்னு கேட்க அவங்கள வணங்கிட்டு அப்பா ஐயப்பனுக்கு போர் பயிற்சி கொடுக்கறதுக்காக கார்த்திகேயன் அனுப்புறாரு, அதுக்காக உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம் அப்படிங்கிறாரு விநாயகரும். நாராயணன் அதுக்கு சரியான முடிவுதான்ப்பா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், இதுதான் சேனாதிபதியாச்சு அப்படிங்கிறாரு. லட்சுமி முருகன் கிட்ட கேக்குறாங்க, நீ என்ன உபதேசம் பண்ண போற, ஞான உபதேசமா இல்ல அஸ்திர உபதேசமா அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டு உபதேசங்களும் செய்ய சொல்லி மகாதேவர் சொல்லியிருக்காரு அப்படின்னதும் விநாயகர் பார்த்து கேக்குறாங்க, நீ உன்னோட தம்பிக்கு என்ன எடுத்துட்டு போற, மோதகம் கொண்டு போக போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, என்னோட தம்பிக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் எந்த விக்னங்களும் வராம நான் பாத்துக்க போறேன், அவனுக்கு கஷ்டம் கொடுக்கறவங்களும் நான் தடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. முருகனும் நாங்க போயிட்டு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கிட்ட வந்து சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வணங்கிட்டு கிளம்ப அடுத்த காட்சியில அவங்க ரெண்டு பேருமே மணிகண்டன் இருக்க இடத்துக்கு வந்துட்டாங்க. விநாயகர், நான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன், கொஞ்ச நேரம் நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், நீ வேடனோட உருவத்துல அங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இவர் உங்க இஷ்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேடனோட உருவத்துல வராரு. அங்க மணிகண்டன் மரத்துல இருக்க கனிகளை எல்லாம் அம்பு விட்டு கீழே விழுக வச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வர முருகனை பார்த்துட்டு நீங்க யாருன்னு கேக்குறாரு. நானும் உன்ன மாதிரி வில்லை அம்பு இந்த மாதிரி விளையாட்டை உபயோகப்படுத்துறேன் தான் அப்படின்னு சொன்னதும் இவர் சொன்னாரு, நான் இந்த வில்லை விளையாட்டை உபயோகப்படுத்துறது கிடையாது, இது எதிரிகளை வீழ்த்துறதுக்கும் துஷ்ட மிருகங்களை வீழ்த்துறதுக்கும் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கும் தான் உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறாரு. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இவர் கேட்கவும் சும்மா பொழுதுபோக்கா தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. முருகனும் எங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காக எல்லாம் அம்பு விடக்கூடாதாமா, உங்க அப்பாவுக்கு அம்பு விடவும் தெரியுமா, அவர் யாரு அப்படின்னு மணிகன் கேட்கிறாரு. அப்பா வேடர்களோட தலைவன், அவருக்கு அம்பு விட தெரியாம இருக்குமா, நீங்க ஏதாவது படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் எல்லாமே தெரியும், அதுலயும் நான் வில்ல விடுறதுலயும் சரி போர் பயிற்சியிலும் நான் ரொம்ப பெரிய சூரன் அப்படிங்கிறாரு. அப்ப எனக்கும் இதெல்லாம் கத்து கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாரு. கண்டிப்பா செய்யறேன், ஆனா அதுக்கு முன்னாடி அங்க இருக்க மரத்துல ஒரு அம்பு விட்டு பார்க்கலாம், ஆனா அம்பு அந்த மரத்துல குத்தி நிக்கணும் அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு மணிகண்டனும் விட்டு பார்க்க அந்த அம்பு அந்த மரத்து மேல பட்டு கீழே விழுந்துருது. இவர் சொல்றாரு, மரம் ரொம்ப உறுதியானதா இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாரு. உறுதியா இருந்ததுன்னா அம்பு ரொம்ப கூர்மையா இருக்குல்ல, கண்டிப்பா மரத்தை குத்திட்டு தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அம்பை வெளியே வாங்கி இவர் விடுறாரு. கரெக்டா மரத்துல குத்திட்டு நிக்குது. மணிகண்டன் இது ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க அவர் கையிலேயே அவர் வெள்ள அம்பை கொடுத்துட்டு அவருக்கு மந்திர உபதேசம் பண்றாரு முருகன். அது ரொம்ப பயபக்தியோட சொல்ற மணிகண்டனுக்கு முன்னாடி முருகன் அவரோட சுய உருவத்துல நிக்கிறாரு. அவரை மணிகண்டனும் வணங்குறாரு. நான் மட்டும் இல்ல, விநாயகரும் இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவரை காமிக்க மணிகண்டன் அவரையும் வணங்க அவரும் இங்க வந்து மணிகண்டனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்கிறாங்க. அங்க சிவன் கேக்குறாரு, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு எப்போ அதெல்லாமே புரிஞ்சிருச்சு, நீங்க தான் எல்லாமே தெரிஞ்சவராச்சு, இந்த ஜெகத்தோட பிதாவும் நீங்க தான், மகாதேவரும் நீங்க தான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்றாங்க. அப்போ மணிகண்டன் அவங்க ரெண்டு பேரையும் அங்க ஸ்லோகம் சொல்லி வணங்கிட்டு இருக்கிறத ரெண்டு பேருமே சந்தோஷமா பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.